ஸோ சந்தாவுடைய காதல் ப்ளஸ் வந்து அது கல்யாணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா தான் சேரன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சந்தோஷமாக இருக்காருங்கிறத இப்போ சோழனுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே நேரம் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு கிளம்பி வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து தனக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால ஒரே பீடிகையை போடுறாரு. அண்ணன் ஏன் அப்படி இருக்காரு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க அதில் வேறு நடேசன்லாம் வேறு வந்து என்னடா மேட்ருன்னு எல்லாரும் உட்காந்துருக்க, சொல்லுங்கன்னு எல்லாரும் திருப்பி கேட்டப்புறமா என் கூட ஒரு வாரம் சண்டை போடாமல் இருப்பீங்களா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து நிலாவெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா உண்மையவே சொல்கிறார். எங்கே போனார் அண்ணன், அனீஷோட வீட்டுக்கு தான் போனார், டீ குடிக்க போகல, வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அனீஷ் கேட்டதுனால தான் அவர் சந்தோஷமாக இருக்காருங்கிறதெல்லாம் சொல்ல அப்படியா அப்படின்னு எல்லாம் ஷாக்காக. நடேசன் மட்டும் அதில் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. அப்போ வந்து சேரனை இழுத்து பிடிச்சி வச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது வெக்கம்லாம் படுறாரு. அதை பற்றி எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், என்ன கேட்டார் அவருங்கும் போதே கொடுன்னு ஒரு ஓடி சைக்கிள் எடுத்து போயிட்டார். ஏ பையா அப்படின்னு இவங்கெல்லாம் கூப்பிட்டு கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் நமக்கு வந்து திருப்பி பாண்டியனை கொஞ்சம் வில்லன் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ரொம்ப நல்லவராக காமிச்சா ஒத்து வராது. அந்த கேரக்டர்ஸ் 2 பேரையுமே வந்து ரொம்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு தொய்விழந்து போயிடுன்னு முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வானதி கடைக்கே வந்து ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்கு ஃபோனை கட் பண்ணுற, என்னடாண்டா அவன் பிரச்சனை, நான் எதனால சொன்னேன்னு புரிஞ்சுக்கூடான்னு சொல்ல ஆரம்பிச்சா, ஒன்னால தான் எங்கள் அண்ணன் வந்து அந்த பொண்ணை பார்த்தார், அவரோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும், நீ எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீ உங்கள் வீட்டில் அடி வாங்கிக்கோ, திட்டு வாங்கிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஒன்றை போய் லவ் பண்ண பாருன்னு அவங்களும் கோபமாக போனால் என்னால் இந்த டார்ச்சரை தாங்க முடியல, எனக்கு வேணாங்கிறார். இவரை மாதிரி இப்படி நேச்சர்லேயே இருந்தாங்கன்னா இவருக்கு தேவையில்லைன்னு தான் வானதி வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறது பெட்டர்னு நமக்கே தோண ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்க. இப்போ இங்கே வந்து நிலா வெறுப்பேற்றுற வேலையில் சோழன் இறங்கியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகும்பொழுது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகும்பொழுது போய் அங்கே காயத்ரியை போய் பார்த்து காயத்ரிகிட்ட வேணுனே ஒரு நல்லா பேச அப்படின்னு நிலாவுக்கு அப்படியே கடும் கோபம் வருது. நாளைக்கு என்ன கேட்க போகிறாரு அப்படின்னா, சோழன் வந்து கோர்ட் ஹியரிங் இருக்குது வரீங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக டிவோர்ஸை வாங்கி விட்டா நானும் அந்த ஜெயந்தி எப்படி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி நான் காயத்ரி கூட எங்களுடைய ரூட் ரெடி கிளியர் ஆகிடுங்கிற மாதிரி இவர் பேச அவங்க முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. அதை வச்சு பல கதைகள் நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இன்னொரு பக்கம் வானதி அண்டு பாண்டியன் ஜோடி இப்படி போச்சுன்னா கடைசியில் ஏதோ மிரட்டலில் தான் பாண்டி வானதி கழுத்தை தாலி கட்டுற மாதிரி வரப்போகுது. வீட்டுக்கு வந்து வானதி இந்த குடும்பத்தை பிரிக்க போகிறாங்களாங்கிறதும் ஒரு ட்ராக் இருக்குது. இன்னொரு பக்கம் சந்தா சேரன் ட்ராக்கை அவ்வளோ ஈஸியாக நடக்க விட மாட்டாங்க. நடுவில் அந்த தாய்மாமன் ட்ராக்கோ இல்லை ஒரு பெரிய பிரச்சனையோ இருக்க போகுது. அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.